சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன குட்டிமா? அண்ணே இங்க பாரு, உன் போட்டோ சூப்பரா இருக்குல்ல? நீ மட்டும் தான் சொல்லணும். இதோட ஒரு சூப்பரான போட்டோ உனக்கு காட்டுறேன். இதோட இரு. எது? இதோட சூப்பரான போட்டோவா? எங்க? இரு. அண்ணா என்ன பண்ற? சொல்றேன்ல. சப்பா, இந்த புடி. நல்லா தானே இருக்கு. ஏன் அப்படி? அண்ணா நீயே சொல்லு, இந்த மூஞ்சி நல்லா இருக்கா அவரோட மூஞ்சி நல்லா இருக்கா? இந்த மூஞ்சி. இல்ல நீ கண்ணாடி போடணும்னு நினைக்கிறேன், அதுதான் நல்லா இருக்கு. இது வேண்டாம். அந்த போட்டோ கொடு. இரு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உட்காருன்னு சொல்றேன்ல. பா, நான் சொல்ற நீ கவனமா கேட்டுக்கோ. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், தெளிவா கேட்டுக்கோ. இப்போ நீ கல்யாணத்துக்கு முன்னாடி நீ நம்ம வீட்டுல இருந்த தாய் வீடு, அம்மா வீடு, பிறந்த வீடு இல்லையா? ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷ வீடு, புகுந்த வீடு. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே அம்மா வீடு, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அது சும்மா வீடு, புருஷ வீடு தான் எல்லாமே. நம்ம வீட்டில் இருக்கும்போது நீ எப்படி வேணா இருக்கலாம், உனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது. இங்கேயும் உனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு. ஆனா அது கொஞ்சம் மாத்திக்கணும். உதாரணத்துக்கு எப்படின்னா, இது அங்க இருக்கும்போது தினம் நீ வந்து இந்த மூஞ்சில தான் முழிப்ப, அது சரி. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமே இந்த மூஞ்சில முழிக்க கூடாது, அந்த மூஞ்சில தான் முழிக்கணும். ஏன் தெரியுமா? நீ மட்டும் தினம் உன் புருஷ முகத்துல முழிச்சனா உன் முகம் அப்படியே பிரகாசமா மாறிடும். முகம் பிரகாசம் ஆயிடுச்சுன்னா உன் முகத்தை பார்த்தோன்னா மாப்பிள்ளோட முகம் பிரகாசம் ஆயிடும், மாப்பிள்ளோட முகத்தை பார்த்தோட மாமாவோட முகம் பிரகாசம் ஆயிடும், அப்புறம் ஆத்தையோட முகம் பிரகாசம், மொத்த குடும்பமும் பிரகாசம் ஆயிடும். அப்படியே அந்த பிரகாசம் நேரம் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீடும் பிரகாசம் ஆயிடும், மொத்த குடும்பமும் பிரகாசம் ஆயிடும். எப்படி? ரொம்ப சுத்துறணும். சரி, இப்போ பாரு, உனக்கு புரியுற மாதிரி சொல்ற பாரு. அண்ணன்றவன் நெத்தி மாதிரி, புருஷன்றவன் நெத்தி இருக்க பொட்டு மாதிரி. என்னதான் நெத்தி பெருசா இருந்தாலும், என்னதான் பொட்டு சிறுசா இருந்தாலும், அந்த பொட்டு இல்லாம அந்த நெத்திக்கு மரியாதையே இல்லை. இப்போ நீ சொல்லு, நெத்தி முக்கியமா பொட்டு முக்கியமா? ரொம்ப கேவலமா இருக்கோ? சரி, வரதா சொல்றேன், மறந்துட்டேன் பார். அதாவது தினம் நீ உன் புருஷ முகத்துல முழிச்சனா கூட பிறந்த அண்ணனுக்கு நல்லதான் ஆயுசு கட்டி ஆயிடுமா. இது யார் சொன்னது? அது நம்ம அப்பத்தா. ஓ, இங்க பாத்தியா? என்ன இது? பூ. ஏற்கனவே தலையில வச்சிருக்கேன், காதுலயே வைக்காத. அண்ணடியே சந்தேகப்பட்டுட்டியா? நிஜமா தான் சொல்ற குட்டிமா. சரி, அதெல்லாம் நீ விடு. நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? இப்ப என்ன? நான் தினமும் எந்திரிச்சதை என் புருஷ முகத்துல முழிக்கணும், அவ்வளவுதானே? அதானே ஆசை? உன் ஆசைதான் என் ஆசை, உன் விருப்பம் தான் என் விருப்பம். நீ சொன்ன மாதிரியே நான் செய்யறேன், சரியா? ரொம்ப சந்தோஷம். அதேதான், தினமும் அந்த முகத்தை பார்த்தனா நான் சொன்ன இந்த பிரகாசம். அதேதான். எங்க எடுத்துட்டு போற? இது நம்ம மாட்டு தொழுத்துல மாட்டோம். இது என்கிட்டே இருக்கட்டும், நீ போ. சரி, வச்சுக்கோ, அங்க மாட்டாத. நான் அங்க வச்சுக்கிறேன். அம்மா, எப்படி இருக்க? ஒழுங்கா சாப்பிடுறியா? தூங்குறியா? என்ன மாதிரி நீயும் நினைச்சு அழுதுகிட்டு இருக்கியா? குட்டிமா, நீ தூங்கி எழுந்துக்கும் போது உன் புருஷ முகத்துல தான் முடிக்கணும்னு அண்ணா அடிக்கடி சொல்லும். அதுக்குதான் உன் போட்டோவை நேரா மாட்டி வச்சிருக்கேன். படுக்கிறப்பவும் தூங்கி எழுந்துக்கிறப்பவும் உன் போட்டோ பார்த்ததான் எனக்கு பொழுது விடியுது. நான் எங்க இருந்தாலும் என் மனசு பொண்ணையும் அத்தை மாமான்னு நம்ம வீட்டையும் சுத்தி தான் வரும். நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெரிய பாவம் எனக்கு புரியுது. இருந்தாலும்
அண்ணன் பொண்ணியோட துணை இல்லாம பாடி போயிருக்கிறத என்னால பார்க்க முடியல. எல்லாமே சரியாயிடும். நம்ம கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துருவோம். தங்கம், நான் வந்துட்டேன்.